உடனே விடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. வணக்கம் ப்ரோ. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். 4 நாளா காணோம். ஆமா. கொஞ்சம் சில பல வேலைகள் இருந்ததுனால போயிட்டேன். ஒர்க்ஸ் நல்லா போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்குமா. ஓகே. அப்போ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மூத்தவர்கள் வராங்க, பெரியவங்க வராங்க, நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது ஓரளவுக்கு அப்படியே நம்ம செய்திகள் அப்டேட்டடாக தான் இருக்கும். அப்போ இன்னைக்கு வந்துட்டு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சீமான் அவர்கள் பேசின பேச்சு வந்து சர்ச்சையாகவும் இருந்துச்சு, பல கேள்விகளும் எழுப்பிருந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் சாம்பல் ஆனாலும் கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து பேசியிருப்பாரு. எனக்கு திடீர்னு ஆவேசம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே சீமான் அவர்கள் வந்து நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க கூட்டணி இல்லை கூட்டணி சொல்லி. பட் இப்போ இந்த வேர்ட் வந்து ரொம்ப ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி இருக்கு சம்வாட். கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அந்த வார்த்தையை, ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்ற வார்த்தையை. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆயிருக்காரு. அது ஒரு ஒரு அவருடைய உறுதித்தன்மையின் வெளிப்பாடு அப்படிங்கிறதோட சேர்ந்து நம்ம எதை பார்க்கணும், ஒரு விரக்தி அல்லது வந்து ஒரு டயர்டு, எத்தனை தடவை தான் ஏன் சொல்றது அப்படிங்கிற ஒரு சோர்வின் வெளிப்பாடாக அந்த வார்த்தை வருது. நான் செத்து சாம்பலானாலும் சரி நான் கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. ஆனால் அதோடு நம்ம நிறுத்திடக்கூடாதுமா. அதுக்கு அடுத்த வரி தான் இன்னும் ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாருன்னா, நான் ஜெயிச்சாலும் அந்த வெற்றி வந்து மக்களுடைய வெற்றி தான், நான் தோத்தாலும் அந்த தோல்வி வந்து மக்களுடைய தோல்வி தான், அதனால நான் கூட்டணிக்கு போல தனியாக தான் நிற்கிறேன்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் வந்து ப்ரெஸ்ஸை பார்த்து தான் சொல்றாரு, மீடியாக்காரங்களுக்கு தான் சொல்றாரானா இல்லை, அல்லது தன் கட்சியை சார்ந்தவர்களுக்கு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சொல்றாரா, தன்னுடைய தொண்டர்களுக்குன்ற வார்த்தையை நாம் தமிழர்கள் பயன்படுத்த மாட்டாங்க, அவங்களுக்கு தான் சொல்றாரானா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே. அப்போ இதை யாருக்கு தான் சொல்ல வராருனம்மா, இந்த தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். பல முறை தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் நான் கூட்டணிக்கு போல, நான் தனிச்சு நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாலும், வேட்பாளர் அவர் போட்டே வந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த கேள்வி எழுப்பப்பட்டு வருது. அதோட சேர்ந்து பல்வேறு ஊகங்கள் அங்கங்க வந்துட்டே இருக்குது. அவர் இந்த கூட்டணிக்கு போவாரு, குறிப்பா அதிமுக கூட்டணிக்கு போவாரு, அந்த கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இவ்வளவு சீட் வரைக்கும் பேசியிருக்காங்க, அப்படி இப்படின்லாம் போகுது. இது என்னன்னா, இது பொய்யா அப்படின்னா பொய் கிடையாது. இது ஒன் சைடு ஆஃப் த காயின். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இது ஒரு பக்கம். எப்படி இதை இப்படி பார்க்கலாம், இன்றைய தேதி வரைக்குமே கூட நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வர வேண்டும் அல்லது அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவர்கள், இது வெல்விஷர்ஸ்னே நான் சொல்றேன். இது வந்து நாம் தமிழர் கட்சி நாசமா போகணும்னு நினைக்கிறவங்க இல்லை, நாம் தமிழ் கட்சியோட நலம் விரும்பிகள், இந்த கட்சிக்கும் சாராம இருக்கக்கூடியவங்க, இந்த பொலிட்டிக்கல் சினாரியோவை வச்சு அனலைஸ் பண்றவங்க அப்படின்னு பல பேர் பல்வேறு காம்போல வந்து அண்ணன் சீமான் அவர்களை ஒரு கூட்டணியில எடுத்துட்டு வரணும்னு பாக்குறாங்க. எந்த மாதிரி கூட்டணின்னா, இப்ப அதிமுக இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில அண்ணன் சீமான் அவர்கள் வரணும்னு சொல்லி அதிமுக விரும்புதான்னா விரும்புது. ஏன்னா அவங்க கூட்டணி எவ்வளவு பலமா இருக்குது அவ்வளவு நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயத்த கூட நான் சொல்றேன், தாவேகா ஏடிஎம்கே டிவிகே ஏடிஎம்கேன்னு தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்கல்ல. ஆனா இபிஎஸ் அவர்களுடைய மைண்ட்ல வாய்ப்பு, அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா அது நாம் தமிழராக தான் இருக்கணும்னு அவர் நினைச்சதாக நான் சில தகவல் கேள்விப்பட்டிருக்கேன். கூட்டணின்னு வந்தா நாம் தமிழராக இருக்கட்டும், தாவேக்க வேண்டாம் அவங்க தனியாவே போட்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கு. ஆமா, அதுக்கு அவங்க போட்ட கணக்கு என்ன அப்படின்னா, விஜய் நம்ம கூட வர்றதுனால திமுகவுக்கு 2021 வந்த கிறிஸ்தவ இஸ்லாமியர் மற்றும் பட்டியல் சமூகத்துடைய ஓட்டு வங்கி அப்படியே மறுபடியும் முழுசா அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்க பிஜேபியும் இருக்குது. ஆனா விஜய் தனியா நின்னாலே திமுகவுடைய ஓட் பேங்க்ல அந்த முக்கியமான ஃபேக்டரை உடைச்சி எடுத்தாருனாலே நமக்கு போதும். அந்த ரோல் விஜய் பிளே பண்ணாலே போதும். மற்றபடி அவர் செல்வாக்கை பயன்படுத்தி எவ்வளவு ஓட்டு வேணா வாங்கிட்டு போட்டோம், இந்த வேலையை விஜய் பண்ணாலே போதும். அதனால விஜய் தனியா நிக்கிறதே நல்லது. கூட்டணின்னு உண்மையிலே யாருக்கு வந்தா நமக்கு பலமா இருக்கும் அப்படின்னா, நாம் தமிழர் வந்தாதான் நமக்கு பலமா இருக்கும். குறிப்பா தென் மாவட்டங்கள்லயும் டெல்டா மாவட்டங்கள்ல நாம் தமிழர் சரியான வாக்கு விழுக்காடு வச்சிருக்குது. அங்கதான் அதிமுக வீக்கா இருக்கு. அப்ப இதை வச்சுதான் அவங்க நாம் தமிழர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அங்க சில பேர்கிட்ட இருக்குது. அது சம்பந்தமா இப்ப நட்பா எல்லாருக்கூடையும் தான் பழகுவாங்க அரசியல் தலைவர்கள் இல்லையா? அப்படின் போது அந்த நட்பு அடிப்படையில பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பேசிட்டே இருப்பாங்க இல்லையா? பாருங்க இப்படி இப்படின்ட்டு போறவங்க வேற ஏதோ ஒரு விஷயமா ஒரு நல்லது கெட்டத்துக்கு போகும்போது கூட சந்திச்சு பேசும்போது அப்படியே கூட்டணி பத்தி பேசுறது, இந்த அழைப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்போது 1 தடவை 2 தடவை 3 தடவைன்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டே போகும்போது அது தொடர்ந்துட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஒரு டயர்ட்னஸ் வரும். இப்ப இது ஒரு ப்ரெஷரா மாறுதா, அதாவது வேண்டப்பட்டவங்க தான் அல்லது நண்பர்கள் தான் நோ சொல்ல முடியல அப்படின்ற ஒரு பெரிய சங்கடம் ஒன்று இருக்கும். ஒன்று. இன்னொரு பக்கம் இன்னொரு டைப்ஸ் ஆஃப் வெல்விஷர்ஸ், அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், மறுபடியும் வந்து ஒரு வேலை ஒரு டைட்டான ஒரு டஃப்பான எலெக்ஷனா அமைஞ்சிச்சுன்னா என்ன பண்றது, ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு வந்து சோர்ந்து போயிடுவாங்க நம்முடைய தம்பிகளா இருக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம், அதனால கூட்டணிக்கே போயிடலாம் அப்படின்ட்டு அவரை விரும்பக்கூடியவர்களும் கூட நலம் விரும்பியாக அவருக்கு இந்த மாதிரியான ஆலோசனைகளை தொடர்ச்சியாக சொல்றாங்க. இது அவருக்கு எத்தனை பேர் அவாய்ட் பண்றது?
இது தொடர்ச்சியா போயிட்டே இருக்க அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாரு. அந்த இடத்துல தான் ஒரு பிரஸ் மூலமாவே ஏய் ஒரு ஆளுக்கெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பதில், செத்து சாம்பலானாலும் சரி அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு மேலேயும் யாராச்சும் வந்து பேச முடியுமா? இந்த வார்த்தையை சொல்லிட்டா எந்த கட்சிக்காரங்களாவது, நலம் விரும்பிகளாவது, ஊடகமாவது யாராச்சும் பேச முடியுமா? இல்லை கட்சியிலே இருக்கிறவங்க கூட என்ன பேசாம எத்தனை நாளைக்குன்னா நம்ம இப்படியே இருக்கிறது, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி யாரோ ஒருத்தர் வந்து எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே போட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறது, தனிச்சு டயர்ட் ஆகுது, நம்ம கூட்டணிக்கு போயிடலான்னு கட்சியில் இருக்கிறவங்களே யாருன்னா இனிமேல் பேச முடியுமா? யாருமே பேச முடியாது. எல்லார் வாயையும் சேர்த்து ஒரே நேரத்தில் அடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த மாதிரியான வார்த்தையை அவர் மிக ஸ்ட்ராங்கா பயன்படுத்துறாரு. அதனால புரிஞ்சிக்க முடியுது எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அவரை வந்து இந்த பக்கம் கொண்டு வர முடியாதுன்ட்டு. இது ஒன்று மட்டும் இல்லை, இன்னொரு ஆங்கிள் இன்னொரு லாபி ஒன்று பண்றாங்க. அதாவது அதிமுக கூட்டணியில இருந்து பாஜகவை எப்படியாச்சும் பிரிச்சு கொண்டு வந்துடணும். பிரிச்சு கொண்டு வந்துட்டு அவங்களது என்டிஏன்னு ஒரு கூட்டணி 2024 இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இன்னும் சில அணிகள்லாம் அமைச்சிக்கணும். அந்த அணிக்கு அதிமுக தவிர்த்த, திமுக தவிர்த்த பாஜக மற்றும் சில கட்சிகள் சேர்ந்த கட்சி, அந்த கூட்டணிக்கு அண்ணன் சீமான் அவர்களை கொண்டு வரணும். அவரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும். இப்படியும் சில பேர் போய் அவரை மண்டை கழுவுறதுக்கு முயற்சி பண்றாங்க. சில அரசியல் பார்வையாளர்கள், ஸ்ட்ராட்டஜிஸ்ட், எப்படி வேணா வச்சுக்கங்களேன். இது பயங்கரமா இருக்கும். சீமான் அவர்களே நான் டெல்லியில கூட பேசுறேன், நாங்க டெல்லி வரைக்கும் கூட பேசி எல்லாம் நாங்க பண்றோம், அவரை சிஎம் கேண்டிடேட்டா நம்ம முன்னிறுத்தி இப்படி ஒரு அலைன்ஸை உருவாக்கணும் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தா எத்தனைக்கு தான் நான் பதில் சொல்றதுன்ற மனநிலைக்கு வந்துதான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அண்ணன் சீமான் அவர்கள் விட்டுருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஆக்சுவலா இன்னொரு சில வந்து டிவிகே உள்ள வந்தா நாம் தமிழ் கட்சியோட ஓட் பேங்க் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இந்த விஷயத்துக்கும் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. இதுவும் அவருக்கு வந்து தொடர்ச்சியாக அவருக்கு வந்து அட்வைஸ் பண்றவங்க எல்லாருமே இப்படி வந்து தொடர்ச்சியாக இப்படி ஒரு ஆங்கிள்லயும் வந்து அண்ணன் இப்படி ஒரு ரிஸ்க் இருக்கலாமோ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நல்லது கெட்டது பேசுறது தானே அரசியல், குறிப்பா தனிப்பட்ட முறையில் பேசும்போது. அதுவும் அவருக்கு கோபத்தை ஏற்படுத்துது. நான் எத்தனை வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறேன், அவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் யோசிக்கிறேன் 2026 விடு, 31க்கு பிறகு ஸ்டாலின் அவர்களும் தளர்ந்துருவாரு, இபிஎஸ் அவர்களும் தளர்ந்துருவாரு, அடுத்த தலைமுறைக்கான அரசியல் ஆயிரும். அப்ப முகங்கள் அப்படின்னா நான் இருப்பேன், விஜய் இருப்பாரு, உதயநிதி இருப்பாரு. அப்ப மக்களுடைய தேர்வு யாரா இருக்கும்? ஆப்வியஸா அல்லது மெஜாரிட்டியான மக்கள் வந்து யாரை வந்து தேர்ந்தெடுக்கணும்? அப்ப நான் எவ்வளவு பெரிய ஃபோர்ஸா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு போறேன். அப்படி ஒரு சூழல் 2026 எனக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கலனாலும் நான் அந்த மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில அவர் இருக்கிற மாதிரி தான் நான் உணர்றேன். ஸோ இது அவருடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கிறதுனால கூட்டணி சம்பந்தமா யாரும் வந்து நல்லதுக்காக சொன்னாலும் சரி, இல்லை வந்து கூட்டணி இழுக்கிறதுக்காக சொன்னாலும் சரி, அவருக்கு கோபம் வருது. அதைதான் போட்டு உடைச்சிருக்காரு. அதே போல விஜய் வந்து தன்னை விட அதிகமாக வாக்கு வாங்கிடுவார் அப்படின்ற மாதிரியான அந்த மாதிரியான பேச்சுகளை அவர் கேட்க கூட விரும்பல. ஏன்னா அவர் கொள்கை, நம்ம கொள்கைக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது, நம்ம எடுத்து வைக்கிற சித்தாந்தத்துக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது, நம்ம நிக்கிற மாதிரி, நம்ம போராட்ட கழகத்துக்கு போய் நிக்கிற மாதிரி, நம்ம மக்களோட நிக்கிற மாதிரி அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரிலாம் யாராலையும் பண்ண முடியாது. அதனால நமக்குரிய ஓட்டு எங்கேயும் போகாது, நமக்கு வரும் அப்படின்ற கான்பிடன்ஸை அது காட்டுதுன்னு நான் பாக்குறேன். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சென்னை பிரஸ் கிளப்போட நிர்வாகி நெல்சன் சேவியர் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி தான் வந்துட்டு அதிக ஓட் வாங்கும், டிவிகேவோட அதிக ஓட் வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம்? இந்த பதிவையும் நம்ம பார்த்தோமா, இதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய சுவிட்சுமா இருக்குது. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த இடத்துல. ஏன் வந்து ஆரம்பத்திலிருந்தே நான் நாம் தமிழரும் தாவேக்காவும் ரொம்ப ஒட்டிக்கவும் கூடாது, ரொம்ப மோதிக்கவும் கூடாது, அவங்கவுங்க பாதையில் அவங்கவுங்க பயணிக்கணும். அந்த சண்டை போர் அல்லது வந்து பயங்கரமா 2 பேருக்குள்ள அந்த என்ன சொல்றது, நீ எனக்கு எதிரின்ற அளவுக்கும் போகக்கூடாது, 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்ற அளவுக்கும் போகக்கூடாது, அந்த தனித்தன்மையும் மாறிடக்கூடாதுன்ற மீட்டர்லயே இருக்கணும்னு நான் சொன்னதுக்கான காரணம் நிறைய இருக்குது. நெல்சன் சேவியர் அப்படிங்கிற நபர் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? பக்கா ஊபி. ஆனா அவர் பத்திரிகையாளர் தான், ஊடகவியலாளர் தான், ஆனா சரியான திமுக ஆதரவாளர், பெரியாரிஸ்ட், மொத்தம் அந்த கும்பல், அந்த ஒரு லாபிக்குள்ள வரக்கூடியவர். இப்ப சென்னை பிரஸ் கிளப்புக்கு தேர்தல் நடந்து அதுல பொறுப்பாளர்கள்லாம் வெற்றி பெற்று நியமிக்கப்படுறாங்க இல்லைங்களா. அதுல வந்திருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவான அல்லது திமுக சொன்னா செய்யக்கூடிய ஆட்களாக தான் மெஜாரிட்டியா அதுல வந்து வின் பண்ணி பொறுப்பு வந்திருக்காங்க. அவங்க வின் பண்ணதுக்கு பின்னாடியே ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2026 தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, அப்போ ஊடகங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு வேண்டப்பட்ட ஆட்கள்லாம் இந்த இடத்துல பொறுப்புல இருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிறுவனம் பெரிய அளவுல வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ற செய்தி நம்ம கேள்விப்படுறோம். சமீபத்தில் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு ஊடகங்களுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் அல்லது வந்து அதனுடைய சீஃப் எடிட்டர்ஸ், தலைவர்கள் வரைக்கும் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படிப்பட்ட நெல்சன் சேவியர் நாம் தமிழர் வளரணும்லாம் அவர் மனசுல 1% கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
நாம் தமிழர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அவங்க டிவிகேவை விட நாம் தமிழர் அதிகமா ஓட்டு வாங்கும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்காரங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றதுக்கான காரணம் என்ன? இம்ப்ரெஸ் ஆகலை யாரும். எனக்கு தெரியும் நீ அப்படின்ற மாதிரி தான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க டீல் பண்ணிட்டாங்க. ஆனா ஏன் இது முயற்சி பண்றாங்க? அவர் போடுறாரு அதே லாங்குவேஜ்ல அதே கிட்டத்தட்ட அதே நரேட்டிவ்ல இன்னும் நிறைய பேர் போட ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கக்கூடியவங்க. என்டிகே வந்து டிவிகே விட நிறைய ஓட்டு இந்த தடவை வாங்குது பாரு அப்படின்ட்டு. அதை நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்றாங்கன்னா ஓகே, அது அவங்களுடைய கான்பிடன்ஸ், அவங்க சொல்றாங்க, அதுல எந்த தப்பும் இல்லை. எல்லா கட்சிக்காரங்களும் அப்படிதான் சொல்லணும். இவங்க ஏன் சொல்றாங்க திமுக குரூப்னா, இங்கதாம்மா இருக்குது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரம். என்னன்னா, இந்த சண்டை அப்படிங்கிறது ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரே மாதிரியான நரேட்டிவ் கொண்டு போறது மூலமா விஜயையும் சரி அண்ணன் சீமானையும் சரி இந்த முதல் மட்ட சண்டை இருக்குது இல்ல, முதல்வர் பதவிக்கான சண்டை, திமுகவுக்கு மாற்று யாரு, ஸ்டாலினுக்கு அடுத்து யாரு, ஸ்டாலினுக்கு அடுத்து முதலமைச்சர் யாரு அப்படிங்கிற அந்த ரேஸ்க்குள்ள கன்சிடரேஷன்லயே இவங்க 2 பேருமே இல்லாத மாதிரியான ஒரு நரேட்டிவ். எப்படி நாம் தமிழர் தான் தாவேக்காவோட அதிகமா ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு உடனே நாம் தமிழரை வந்து தாவேக்காரங்கெல்லாம் ட்ரிகர் ஆயிட்டு வந்து கடிப்பாங்களா? உடனே இந்த பக்கம் இன்னொரு குரூப் தாவேக்கா வருது பாருங்க, நாம் தமிழர் இருந்த வாட்டி காலி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஆமா இவர் பெரிய இதா நேற்று தான் சினிமாவில் நடிச்சு இன்னைக்கு வந்துட்டா உடனே ஓட்டு வாங்கிடுவாரா அப்பனா அப்படின்னு சொல்லி இவங்க வருவாங்களா? மொத்தத்தில் சண்டை இங்கே யாருக்குள்ள நடக்கும்? டிவிகே வெர்சஸ் என்டிகே. அப்போ நாம் தமிழருடைய எதிரி யாருப்பா? அது விஜய் தான்ப்பா. விஜயுடைய எதிரி யாருப்பா? அது சீமான் தான்ப்பா. அப்படின்ட்டு இந்த சண்டையை இந்த லெவல்ல நிறுத்திட்டோம்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் ஃப்ரீ ஆயிடுது. இந்த தான் விஜய் அவர்கள் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறது அல்லது வந்து திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளை பிரிக்கிறது அப்படிங்கிற வட்டத்துக்கு அவரை பெரிய லெவலுக்கு கொண்டு போவாங்க. அவரை வந்து பார்த்தீங்கன்னா சுருக்க பார்க்கறதுக்காக நாம் தமிழர்கிட்ட போய் நீ சண்டை போடுன்ற மாதிரி திருப்பி விடுறாங்க விஜயோடைய ஆதரவாளர்களை. இதையே தான் நாம் தமிழருக்கும் பண்றாங்க. அதனாலதான் நான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் போர் அப்படின்னு சொல்லி கோவத்துல பேசும்போது கூட இவ்வளோலாம் பேச தேவையில்லைங்க, விஜயை பார்த்து அந்த அளவுக்கு பேச தேவையில்லை. விஜயுடைய டார்கெட்டும் அந்த இடமா தான் திமுகவா தான் இருக்கணும். ஆனால் சீமானுடைய டார்கெட்டும் திமுகவா தான் இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டார்கெட்டும் திமுகவா தான் இருக்கணும். அதுல யார் வந்து மக்களுடைய நம்பிக்கையும் பேராதரவையும் பெறாங்களோ அவங்க வேணா அந்த இடத்துக்கு வரட்டும். அவ்வளவுதான். போட்டின்னு வந்துட்டா போட்டி தான் இருக்க போகுது. ஆனா இதுக்குள்ள இந்த சண்டைகள் அப்படிங்கிறது பயங்கரமான டைவர்ஷனை ஏற்படுத்தும். இப்ப என்னாச்சு பாருங்க, நாம் தமிழர் ஆடியன்ஸ், அதாவது நாம் தமிழருடைய ஆதரவாளர்களா இருக்கக்கூடியவங்க, நம்ம நாம் தமிழருடைய டிஎன்ஏலே ஊர்னது திமுக எதிர்ப்பு. அப்படி இருந்தும் கூட இப்ப சமீப நாட்களாக ஒரு 10 போஸ்ட் போடுறாங்கன்னா, ரேண்டமா சொல்றேன் நான், ஒரு 10 போஸ்ட் போடுறாங்கன்னா அதுல திமுக எதிர்ப்பும் இருக்குது. ஆனா ஒரு 7 வாட்டியாச்சும் இந்த பக்கம் இவங்களை உரண்டை இழுக்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஏதோ ஒரு ட்ரோல் அப்படின்னு சொல்லி டிவிகேவை ட்ரோல் பண்ற ஒரு இது இருக்குது. டிவிகே சார்ந்தவர்களும் அதே தான். இன்னைக்கு முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே டார்கெட் பண்ணி 2 பேருமே அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப எப்படி மாறிடுச்சுன்னா இவங்களும் இந்த மைண்ட் செட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அவனை கதற விடுறதுல நமக்கு ஒரு சுகம் அப்படின்ட்டு இவங்க நினைக்கிறது. இவங்கள ட்ரோல் பண்ணி அண்ணன் சீமான் அவர்களை மார்க் பண்ற மாதிரி ஏதாச்சும் காமெடி அப்படி இப்படின்னு சொல்லி நாம் தமிழரை ட்ரோல் பண்றதுல அவங்களுக்கு ஒரு பிளஷர்ன்னு சொல்லி இவங்க ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போயிட்டு இப்போ இது டைம் பாஸ் ஆகும். அதுக்குள்ள நான் வந்தேன், நான் போய் அங்க நின்னேன், நீ போய் நின்னியா அப்படின்னு மாறி மாறி கேள்வி கேட்டுக்கிறது. ஏடா நீலாம் நிக்கிறேன்னு சொல்லி நான் போய் நிக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்கறது. இப்படியே இந்த சண்டை வந்து இதுக்குள்ளேயே போயிட்டு இருக்குதுமா. அவங்க ஃப்ரீ ஆகுறாங்க. இது மூலமாக பல்வேறு கேள்விகள் திமுகவை நோக்கி வர்றது அப்படிங்கிறது குழப்பப்படுது, மடைமாற்றப்படுது. நீங்க நினைச்சு பாருங்க. ஆமாமா, அப்படிதான் ஆகும். குறிப்பா சோசியல் மீடியால சண்டையே, அதாவது எப்படி சொல்றதுன்னா இணையத்துல வந்து ரொம்ப வீரியமா இயங்கக்கூடிய இளைஞர்கள் படை கொண்ட கட்சி இந்த 2 கட்சியும். இந்த 2 கட்சியுமே இவங்களுக்குள்ள சண்டை போட்டு இருந்தாங்கன்னா யாருக்கு லாபம்? இந்த இடத்த நோக்கி போகுது. அதனாலதான் உன்னோட அவன் அதிகமா வரப்போறான் பாரு அப்படின்னு சொல்லி அவனே கொளுத்தி போடுவான். திருப்பி அவங்ககிட்ட போயிட்டு அவனோட இவனோட அவன் தான் அதிகமா வர போறான் பாருன்னு சொல்லி கொளுத்தி போடுவானே. அவங்க 2 பேரும் யாரோட யார் அதிகமா வராங்கன்றதை மக்கள் முடிவு பண்ணிட்டோம். நீ இந்த வாட்டி எத்தனாவது இடம் போற, 3வது இடம் போறியா, 4வது இடம் போறியா, இப்படிதான் கேள்வி கேட்கணும். அவங்க என்ன சொல்லி குழப்பம் வந்தாலும் அது தெளிவா இருக்கணும். இன்னைக்கு தேதிக்கு நிறைய தொகுதிகளில் திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படின்னு கூட தான் பல சர்வேக்கள் சொல்லுது. அங்க வந்து வெவ்வேறு வேட்பாளர்கள் வந்து செல்வாக்கு அதிகமாயிட்டு வருது அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதனால அதை முதல்ல நீ பாரு அப்படிங்கிற அளவுல தான் இதை டீல் பண்ணணும். அந்த நிதானம் 2 கட்சியை சார்ந்த நண்பர்களுக்கும் வரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.